நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி தமிழ்நாட்டில் இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்ச பிறகு குதிரை பேரம் நடக்குது, சட்டமன்ற உறுப்பினர்களை அவங்க வளைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை நீங்கள் ரொம்பலாம் கேட்டுட்ருப்பீங்க. பல அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னால் மோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸில் ஒரு 25 எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு ஆதரவாக வாக்களித்து அரசியலில் ஆட்சியில் பங்கேற்றதுக்கான முயற்சிகள் நடந்தது. இப்படி அவர் மரியாதை நிமித்தமாக அவங்கள முதல்வர் கூட சந்தித்தார். இந்த குதிரை பேரம் தமிழகத்தில் நடந்திருக்கா, இந்திய அளவில் நடந்த குதிரை பேரங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விலாவரியாக விளக்குறேன். இப்போ இவங்க பேசுகிறத கேளுங்க. அதுக்கப்புறமா அதிமுகவோட டிடிவி தினகரன் அந்த குதிரை பேரத்தை குறித்து என்ன பேசினார்னு. ஆமாம், அவரும் ஒரு எம்எல்ஏ வச்சுருக்காரு, காமராஜ்னு சொல்லி மன்னார்குடியை சேர்ந்தவர். அவர் தான் அந்த கட்சி. அதனால் அவருக்கு டிடிவி தினகரன் கட்சி தலைவராக இருக்கலாம், அவருக்கு A ஃபார்ம் B ஃபார்ம் கொடுத்துருக்கலாம். பட் கட்சின்னு போகும்போது சட்டமன்ற உறுப்பினர்களை சேர்ந்தது தான் கட்சி. அவரோட இவர் இணக்கமாக போய் இவர் 2 பேரும் சமமாக போனாங்கன்னா அது இணைந்த கட்சியாக இருக்கும், இவரோட எம்எல்ஏவாக இருக்கும். ஆனால் அவர் தனிச்சு இயங்குறாரு, காமராஜன்றவர் தனிச்சு போய் விஜய் அவர்களை சந்தித்து நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்கிறார். அந்த ஆதரவை ஏற்கிறது அது அவரோடது, முதல்வரோட முடிவு. ஏற்கலாம் அல்லது ஏற்க மறுக்கலாம். அதை நீதிமன்றங்களுக்கோ வேறு வழிகளிலோ தர்க்க ரீதியிலோ அதனை குதிரை பேரம் என்று சொல்ல முடியாது. அவருக்கு ஏதேனும் பண பரிவர்த்தனைகள் நடந்தது, அதன் அடிப்படையில் வெளிப்படையான கூற்றுகள், அதாவது அவர் பக்கத்தில் இருக்கிற யாரேனும் இவ்வளோ பணம் கொடுத்து இவரை வாங்கியிருக்காங்கங்கிறத ஆதாரத்தோட நிறுவனா மட்டும்தான் அது ஒரு குதிரை பேரமாகும். பொதுவெளியில் வெறுமனே வாய் வார்த்தைகளில் சொல்கிறது குதிரை பேரமாகாது. திருமதி தமிழிசை அவர்கள் பேசுகிறத கேளுங்க. இன்னும் பிற காடு மற்றும் கடந்த நிகழ்வுகளை உங்களுக்கு நான் வரிசைப்படுத்துகிறேன். போது அவர்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களை போன்றவர்களெல்லாம் நாங்கள் வலியுறுத்தினோம். நிச்சயமாக இந்த ஆட்சி 15 நாட்களில் எப்படி ஆட்சி செய்தது என்றால் 15 நாட்கள்ல 15க்கு மேல பிரச்சனை. இது நிர்வாகத்தின் திறமையற்ற தன்மையை காண்பிக்கிறது. 15 நாள் என்பது குறுகிய காலம் கிடையாது. ஒரு நிர்வாகத்தை சீர்படுத்த முடியும். ஆனா அது மின்சார தடையா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், லஞ்ச ஒழிப்பா இருக்கட்டும், ஏன் டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா 20 ரூபா வாங்குறாங்களா, வாங்கலியா, இல்லை என்றால் நிர்வாகத்துல என்ன மாதிரி இருக்கிறாங்க. ஒரு தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ் மூலமா அவங்க முதலீடை கேட்கிறார்கள். இது என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால ஆட்சிக்கு வந்தார்கள், ஓகே, ஆனா அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு அறநிலையத்துறை பொதுமக்களை இப்படி அடைச்சி போடாம சுதந்திரமா அவங்களை வழிபாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை நான் வைத்திருக்கிறேன். அதனால இன்னொன்று, இன்னைக்கு ஆதவர்ஜனா சொல்றாரு பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுனால தான் பல கட்சிகள் தோல்வி அடைந்ததுன்னு. பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாத்தீங்கன்னா 21 மாநிலங்களை நாங்கள் ஆள்கிறோம். நீங்க புள்ள பிடிக்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே பிடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்க அப்படி இல்லை. நாங்கள் மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கிறோம். தோல்வி என்பது பல இடங்களில் சகஜம்தான். 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த நாங்கள் இன்று பாராளுமன்றத்தை ஆளுகிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு நிலைமை வரும். இந்த காலில் டிடிவி தினகரன் அவர்கள் குதிரை பேர அரசு எதற்கு அப்படின்னு சொல்கிறாரு. முதலமைச்சராக அவர் பதவியேற்ற பிறகு 3 திட்டங்களை செயல்படுத்தினார். ஒன்று சிங்கப்பெண்கள் திட்டம், அப்புறமா 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட்டு. இது 2ஐயும் மெயினாக அவர் சொல்லியிருந்தார். அது சொன்னதை அவர் செயல்படுத்தியிருக்காரு. இதில் குதிரை பேரம்ங்கிறதே வராது. இவரோட கட்சி உறுப்பினர், இவருடைய கட்சியை சேர்ந்த உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், ஒரே ஒரு உறுப்பினர் தான் இருக்கிறார். நீதிமன்றத்துக்கு போனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பிளவோ அல்லது இருக்கிற பகுதியோ தான் அந்த கட்சி, அந்த சின்னம் எல்லாமே அவருக்கு தான் போகும். ஏன்னா அவர் தான் வெற்றி பெற்றிருக்கார். இவர் கட்சினா, இவர் தான் கட்சி தலைவர்னா இவர் நின்று வெற்றி பெற்றிருக்கணும். இப்போ மன்னார்குடி தொகுதி
இவருக்கு வந்து அமமுகவுக்கு வெற்றி கிடைக்கும்னா இவர் நின்று வெற்றி பெற்றுக்கணும் முதல்ல. அப்போ இவர் நின்று வெற்றி பெறாமல் இன்னும் பலரை வெற்றி பெற வச்சுருக்காரு. அதில் ஒருவர் மட்டுமே, பல பேர் வந்து போட்டிகிட்ருக்காங்க கூட்டணியை சேர்ந்து, அதில் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கார். இன்றைய சூழலில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற இடம்தான் கட்சி. அப்போது நீதிமன்றத்துக்கு போனால் குக்கர் சின்னமும் அமமுக கட்சியும் காமராஜ் அவர்களுக்கு போய்விடும். இதுதான் யதார்த்தமான நிலை. இது குதிரை பேரம் என்று சொல்ல முடியாது. அவர் தானாக முன்வந்து போய் விஜயை சந்திச்சிருக்காரு. விஜயை போய் இவர்கள் யாரும் சந்தித்ததா இல்லை. அப்படி இருந்தால் தரவுகளை போட்டு இதன் அடிப்படையில் இது குதிரை பேரம்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று வந்து குதிரை பேரம் அப்படின்னா ஒரு கட்சி பெரும்பான்மை பெறலை, ஆட்சி அமைச்சு விட்றாங்க, தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக ஆதரவுகள் யாரும் வரலைன்னு பக்கத்து கட்சியில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து அப்போது கான்ஃபிடன்ட் ஆஃப் த மோஷன் அப்போ நடக்கிற வாக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்கெடுப்பு, அதில் ஆதரவாக வாக்களிக்க வைக்கிறது இல்லை, அவர்களை காணாமல் போக செய்து ஃப்ளோரில் வந்து எம்எல்ஏக்களை குறைய செய்து அப்போ இப்போ வந்து ஒரு 118 தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை தேவைன்னா சபையில் இருக்கிற உறுப்பினர்களை குறைச்சிட்டாக்க இப்போ 107 உறுப்பினர்கள் கொண்ட கட்சியே பெரும்பான்மை ஆகிடும். அதெல்லாம் தான் குதிரை பேரமாக கருதப்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள ரிசைன் பண்ணிவிட்டு அவங்கள வாக்களிப்புக்கே இல்லாமல் ஆக்கி அவங்க பிறகு இவங்க வாக்களிப்பில் பங்கு பெறுவது. இப்போது ஒரு 120 பெரும்பான்மை அப்படிங்கிற அளவிலான ஆதரவு கடிதத்தை கவர்னர்கிட்ட அளிச்சிட்ட பிறகு பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஆதரவாக 25 அதிமுக உறுப்பினர்கள் தாமாக முன்வந்து வாக்களித்த பிறகு அந்த கட்சி ஒரு எம்எல்ஏக்களை வாங்கிறது, இல்லை எம்எல்ஏக்களை காணடிக்கிறது, இல்லை எம்எல்ஏக்களை கடத்துவது, இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்டு பெரும்பான்மைக்கு குறைவான வாக்கு நிலையிலேயே குறைவான எண்ணிக்கையான சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டே ஆட்சி நடத்தினா மட்டும்தான் குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையே அங்கே டிப்ளாய் ஆகும். அதுதான் குதிரை பேரமாக கருத முடியும். 120 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த கட்சி குதிரை பேர ஆட்சி ஆகாது. சரி, இவர்களுக்கு கொஞ்சம் பெரும்பான்மை குறைவான எம்எல்ஏக்கள் தானே இருந்தாங்க, அதை பிற கட்சியிலேருந்து பெற்றாங்கன்னா சொந்த சின்னத்தில் நின்ற இன்னொரு கூட்டணியில் இருந்த கட்சிகள் தாமாக முன்வந்து பல கிரவுண்ட் பேசிஸில் பல அடிப்படை காரணிகள் அடிப்படையில் இவர்களுக்கு வாக்களித்தால், இவருடைய கூட்டணியில் இணைந்தால் அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தால் அது குதிரை பேரம் ஆகாது. இன்னும் அந்த கட்சிகள் தங்களுடைய முடிவை தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இன்றும் விசிகே தனித்து இயங்குகிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனித்து இயங்குகிறது, ஐயுஎம்எல் தனித்து இயங்குகிறது. அவர்கள் அந்த கூட்டணிக்குள்ளே இல்லை, கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் கூட்டணிக்குள் இல்லாமல் கட்சியை விமர்சிக்கிறார்கள். அவ்வளோ குதிரை பேரம் என்பது விலை கொடுத்து வாங்கிவிட்டால் அவர்கள் அதனுடைய ஜெல் ஆயிடுவாங்க, அதுக்குள்ளே போயிடுவாங்க. அவர்கள் பேச்சற்றவர்களாக மாறினால் மட்டும்தான் குதிரை பேரமாக கருத முடியும். வனார்குடி காமராஜ் இன்னும் வெளியில் தான் இருக்கார், 120க்கு வெளியில். ஸோ இதனால் குதிரை பேர அரசாக இதை கருத முடியாது. கடந்த கால குதிரை பேரங்கள் கோவா மாநிலத்திலிருந்து வரிசையாக உங்களுக்கு அதை நான் காட்சிப்படுத்துகிறேன், பாருங்கள் தமிழகத்தில் நடந்தது குதிரை பேரமா இல்லையா என்பது. கோவா மாநிலத்தில் 2017 நடந்தது. இது குதிரை பேரம் என்பது அரசியலில் எம்எல்ஏக்கள் அல்லது எம்பிக்களை பணம், பதவி அல்லது பிற சலுகைகள் மூலம் ஆதரவு மாற்றச் செய்வதை குறிக்கும் அரசியல் சொல். கோவா மாநிலத்தில் 2017 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த குதிரை பேரம் குற்றச்சாட்டு மிகவும் பேசப்பட்டது. அப்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் காங்கிரஸ் அதிக இடங்களை பெற்றிருந்தாலும் பாரதிய ஜனதா பார்ட்டி கூட்டணியை விரைவாக அமைத்து ஆட்சியை பிடித்தது. பின்னர் பல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்தனர். இது ஹார்ஸ் ட்ரேடிங் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 2019 காங்கிரஸ் கட்சியின் 15 எம்எல்ஏக்கள் 10 பேர் பாஜகவில் இணைந்தது பெரிய அரசியல் சர்ச்சை ஆகியது. இதை எதிர்க்கட்சிகள் குதிரை பேரம் என விமர்சித்தன. ஆனால் பாஜக அது சட்டப்பூர்வ இணைவு என்று கூறியது.
கோவா மாநிலத்தில் 2017 தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 17, இது பெரும்பான்மை கட்சி. பாரதிய ஜனதா பார்ட்டி 13. ஆனால் பாரதிய ஜனதா பார்ட்டி விரைவாக சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றது. குறிப்பாக மகாராஷ்டிரவாதி கோமதக் பார்ட்டி, கோவா ஃபார்வர்டு பார்ட்டி, சில சுயேட்சை எம்எல்ஏக்கள் இவர்கள் ஆதரவு கடிதம் கொடுத்ததால் அப்போது ஆளுநர் மிருதுளா சின்ஹா மனோகர் பாரிக்கர் அவர்களை அழைத்து அரசு அமைக்க சொன்னார். பின்னர் கூட்டணி கட்சிகளுடன் அமைச்சரவை பதவிகள் வழங்கப்பட்டன. கோவா ஃபார்வர்டு தலைவர்களுக்கு அமைச்சர் பதவி, மகாராஷ்டிரவாதி கோமதக் பார்ட்டி உறுப்பினர்களுக்கும் அமைச்சரவையில் பங்கு. இதனால் ஆட்சியில் பங்கு கிடைத்தது. 2019 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியின் 10 எம்எல்ஏக்கள் ஒரே குழுவாக பாரதிய ஜனதா பார்ட்டியில் இணைந்தனர். இந்தியாவின் எதிர்க்கட்சி தாவல் சட்டப்படி தி ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஒரு கட்சியின் 2/3 உறுப்பினர்கள் சேர்ந்து இணைந்தால் தகுதி நீக்கம் தவிர்க்கலாம். அதனால் அவர்கள் சட்ட ரீதியாக இணைந்ததாக அறிவிக்கப்பட்டது. அவர்கள் சிலர் பின்னர் அமைச்சரவை பதவி, கழக தலைவர் பதவி, ஆட்சியில் செல்வாக்கு கிடைத்ததாக அரசியல் விமர்சனங்கள் வந்தன. குதிரை பேரம் என்று கூறின. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுயேட்சை வேட்பாளர், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரான வரலாறு. ஜார்க்கண்ட் மாநில அரசியல் வரலாற்றில் மிகவும் விசித்திரமான சம்பவம் சுயேட்சை எம்எல்ஏ ஒருவர் முதல்வராக ஆனது தான். அந்த தலைவர் மதுகோடா. அவர் ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருந்தார். பின்னர் 2005 தேர்தலில் கட்சி சீட்டு தராததால் சுயேட்சையாக போட்டி வெற்றி பெற்றார். அப்போது ஜார்க்கண்டில் கூட்டணி அரசியல் நிலைமை குழப்பமாக இருந்தது. அர்ஜுன் முண்டா தலைமையிலான என்டிஏ பாரதிய ஜனதா அரசு இருந்தது. ஆனால் 2006 மதுகோடா மற்றும் சில சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவை திரும்ப பெற்றனர். இதனால் அரசு பெரும்பான்மை இழந்தது. அதன் பிறகு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தள், சில அரசியல் கட்சிகள், சிறிய கட்சிகள் இவையெல்லாம் சேர்ந்து எந்த பெரிய கட்சியையும் விட சமநிலை வேட்பாளராக இருந்த மதுகோடாவை முதல்வராக ஏற்றுக்கொண்டன. 2006 செப்டம்பர் 18 அன்று அவர் முதல்வராக பதவியேற்றார். இது மிகவும் அரிதான சம்பவமாக பார்க்கப்பட்டது. ஏனெனில் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ கூட்டணி ஆதரவில் மாநில முதல்வர் ஆனார். அவர் அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளும் சுயேட்சை ஆதரவுகளும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டன. அதனால் அரசு தக்க வைத்து கொள்ள முடிந்தது. பின்னர் அவர் ஆட்சி காலத்தில் ஊழல் மற்றும் சுரங்க ஒப்பந்தங்கள் தொடர்பாக பெரிய சர்ச்சைகள் எழுந்தன. இடி மற்றும் சிபிஐ விசாரணைகளும் நடந்தன. இதில் குதிரை பேரம் இருந்ததா? எப்படி பதவியில் இழந்தார்? மதுகோடா ஆட்சி காலத்தில் குதிரை பேர குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரங்களில் எழுதின. ஆனால் நீதிமன்றங்கள் அல்லது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக குதிரை பேரம் நடந்தென்று தீர்ப்பு அளிக்கவில்லை. அவர் எப்படி பதவியில் நீடித்தார் என்றால், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தள், சில சுயேட்சை எம்எல்ஏக்கள் இவர்கள் ஆதரவுடன் கூட்டணி அரசு நடத்தப்பட்டது. அப்பொழுது ஜார்க்கண்ட் சட்டமன்றத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லை. அதனால் சுயேட்சை உறுப்பினர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக மாறினர். அமைச்சரவை பதவிகள், துறை ஒதுக்கீடுகள், அரசியல் சமரசங்கள், கூட்டணி ஒப்பந்தங்கள் மூலம் தக்க வைக்கப்பட்டது. இந்த கூட்டணி அரசியல் புதிதல்ல. பெரும்பான்மை குறைவாக இருக்கும் மாநிலங்களில் சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் கிங் மேக்கராக மாறுவார்கள். மதுகோடா மீது பின்னர் பெரிய அளவிலான சுரங்க ஒதுக்கீடு மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகள் வந்ததால் அரசியல் எதிரிகள் அந்த கட்சியை பணம் மற்றும் அதிகார சமரச அரசியல் என விமர்சித்தனர். ஆனால் சட்ட ரீதியாக அவர் அரசு சட்டமன்ற பெரும்பான்மை ஆதரவுடன் தான் இயங்கியது. மதுகோடா பின்னால் சிறையில் இருந்தார் பல ஆண்டுகள். பஞ்சாப் மாநிலத்தில் நடந்த குதிரை பேரம். பஞ்சாப் மாநிலத்தில் குதிரை பேரம் என்று குற்றச்சாட்டப்பட்டு பெரிய அளவில் பேசப்பட்டது 2022. அப்பொழுது ஆம் ஆத்மி பார்ட்டி மிகப்பெரிய பெரும்பான்மையான ஆட்சியில் இருந்தது. அந்த நேரத்தில் சில எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து கட்சி மாற செய்ய முயற்சி நடந்ததாக ஆம் ஆத்மி பார்ட்டி குற்றம் சாட்டியது. பகத்மான் சிங் தலைமையிலான அரசு கூறியதாவது, சில எம்எல்ஏக்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்தன. கட்சி மாறினால் 25 கோடி வரை வழங்கப்படும் என்று குற்றச்சாட்டப்பட்டது. ஆபரேஷன் லோட்டஸ் மூலம் அரசை கவிழ்க்க முயற்சி என்று கூறினர். இதையடுத்து பஞ்சாப் போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்தது. ஆனால் பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தது. அவர் கூறியது, எந்த குதிரை பேரமும் இல்லை, எதிர்க்கட்சியினர் தாமாக சேர விரும்புகிறார்கள் என்பதாக இருந்தது. இந்த விவகாரத்தில் யாராவது எம்எல்ஏ அதிகாரப்பூர்வமாக கட்சி மாறவில்லை, அரசு கவிழ்க்கப்படவும் இல்லை. இறுதியில்
நீதிமன்றத்தில் குதிரை பேரம் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் அரசியல் குற்றச்சாட்டு மற்றும் விசாரணை விவகாரமாகவே இருந்தது. பீகார் மாநிலத்தில் நடந்த குதிரை பேரம். பீகார் மாநிலத்தில் குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டு பல அரசியல் நெருக்கடிகள் போது எழுந்தது. குறிப்பாக நிதிஷ் கூட்டணி மாறிய 2024 அரசியல் மாற்றத்தின் போது இது அதிகமாக பேசப்பட்டது. 2024 ஜனவரியில் நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதாதள் கூட்டணியை விட்டு மீண்டும் பாரதிய ஜனதா பார்ட்டி தலைமையிலான இந்திய கூட்டணியில் இணைந்தார். இதற்கு பிறகு நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முன் எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து ஆதரவு மாற்ற முயற்சி நடந்ததாக 10 கோடி மற்றும் அமைச்சர் பதவி வழங்க முன்வந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஜனதாதள் யுனைடெட் எம்எல்ஏ ஒருவர் எஃப்ஐஆர் பதிவு செய்து தன்னை எதிர்க்கட்சிக்கு செல்ல சொல்லி பணமும் பதவியும் வழங்க முயன்றதாக கூறினார். அதே நேரத்தில் சில ராஷ்டிரிய ஜனதாதள் எம்எல்ஏக்கள் என்டிஏ பக்கம் சென்றனர். சிலர் காணாமல் போனார்கள் என்ற அரசியல் குற்றச்சாட்டுகள் வந்தன. எம்எல்ஏக்களை ரிசார்ட் அரசியல் போல பாதுகாப்பாக வைத்திருப்பதாகவும் பேசப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தில் குதிரை பேரம் நிரூபிக்கப்பட்டது என்ற இறுதி தீர்ப்பு இல்லை. விசாரணை மட்டுமே நடந்தன. இறுதியில் நிதிஷ்குமார் என்டிஏ ஆதரவுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று ஆட்சியை தொடர்ந்து நடத்தினார். குமாரசாமி கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கும் போது நடந்த குதிரை பேரம். கச்சடி குமாரசாமி 2018 கர்நாடகா மாநிலத்தில் முதல்வராக ஆனபோது குதிரை பேரம் குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் விவாதமாகியது. அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா பார்ட்டி 104 இடங்கள், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 80 இடங்கள், ஜனதாதள் செக்குலர் 37 இடங்கள், தேவகவுடா கட்சி. எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லை. அப்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மற்றும் ஜனதாதள் சேர்ந்து கூட்டணி அமைத்து கச்சடி குமாரசாமி முதல்வராக முன்மொழிந்தனர். அவர்களிடம் 117க்கும் மேற்பட்ட ஆதரவு எம்எல்ஏக்கள் இருந்தனர். ஆனால் ஆளுநர் முதலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அடிப்படையில் பிஎஸ் எடியூரப்பா தலைமையிலான பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாக அமைக்க வாய்ப்பு கொடுத்தார். இதற்கு எதிராக காங்கிரஸ் ஜேடிஎஸ் கூட்டணி நீதிமன்றத்துக்கு சென்றது. அந்த நேரத்தில் கச்சடி குமாரசாமி தங்கள் எம்எல்ஏக்களுக்கு 100 கோடி வரை பணம், அமைச்சர் பதவி வழங்க கட்சி மாற சொல்லி முயற்சி நடக்கிறது என்று குற்றம் சாட்டினார். ஆனால் பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தது. இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று கூறியது. பின்னர் பிஎஸ் எடியூரப்பா சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னர் ராஜினாமா செய்தார். அதன் பிறகு கச்சடி குமாரசாமி காங்கிரஸ் ஆதரவுடன் முதல்வராக பதவியேற்றார். ஆனால் 2019 கூட்டணி அரசின் பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததால் அரசு பெரும்பான்மை இருந்தது. இதையும் எதிர்க்கட்சிகள் ஆபரேஷன் லோட்டஸ் அல்லது அரசியல் குதிரை பேரம் என விமர்சித்தனர். அதற்கு பின் பிஎஸ் எடியூரப்பா மீண்டும் முதல்வரானார். மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே கால குதிரை பேரம். ஏக்நாத் சிண்டே தலைமையிலான மகாராஷ்டிராவில் 2022 நடந்த அரசியல் மாற்றம் இந்திய அரசியலில் மிகப்பெரிய குதிரை பேரம் சர்ச்சைக்கு ஒன்றாக பேசப்பட்டது. அப்போது உத்தவ் தாக்கரே தலைமையிலான மகா விகாஸ் அகதி அரசு இருந்தது. அதில் சிவசேனா, நேஷனலிஸ்ட் அதாவது தேசியவாத காங்கிரஸ், நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, இந்தியன் காங்கிரஸ் இருந்தன. கூட்டி ஆட்சி செய்தன. 2022 ஜூனில் ஏக்நாத் சிண்டேவுடன் பல சிவசேனா எம்எல்ஏக்கள் திடீரென குஜராத் மாநிலத்தின் சூரத் நகருக்கு, பின்னர் அஸ்ஸாம் மாநிலத்தின் குவஹாத்தி நகரத்துக்கு சென்றனர். இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ் பெரிய சர்ச்சையானது. அப்போது எதிர்க்கட்சிகள் மற்றும் உத்தவ் தாக்கரே தரப்பு கூறியது எம்எல்ஏக்கள் அழுத்தத்தில் வைக்கப்பட்டனர், பணம் மற்றும் அதிகார வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன, இது ஆபரேஷன் லோட்டஸ் வகை குதிரை பேரம் என்றனர். ஆனால் அசோக் கெலாட் கூட காஸ்ட் ட்ரேடிங் நடக்கிறது என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். ஆனால் பாரதிய ஜனதா பார்ட்டி மற்றும் ஏக்நாத் சிண்டே தரப்பு கூறியது இது பணபேரம் அல்ல, உண்மையான சிவசேனா கொள்கைக்கான கிளர்ச்சி, எம்எல்ஏக்கள் தாங்களாக ஆதரவுக்கு மாறினர் என்பதாக இருந்தது. பின்னர் உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்தார். ஏக்நாத் சிண்டே முதலமைச்சரானார். தேவேந்திர பட்னாவிஸ் பிஜேபியை சேர்ந்தவர் துணை முதல்வரானார். இதனால் அரசு மாறியது. பின்னர் பல வழக்குகள் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று உச்சநீதிமன்றம் அரசியல் நடைமுறைகள் குறித்து கருத்து தெரிவித்தாலும் குதிரை பேரம் நடந்தது என்று நேரடி தரப்பு அளிக்கவில்லை. இதன் அடிப்படையில் தமிழகத்தில் குதிரை பேரத்திற்கான அரசியல் சொல்லாடல்களை தான் பயன்படுத்த முடியுமே ஒழிய நீதிமன்றங்கள் அடிப்படையிலோ சட்ட ரீதியாகவோ இங்கே குதிரை பேரம் நடந்தது என்று சொல்ல முடியாது. குதிரை பேரம் என்று சொல்கிற தலைவர்கள் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழப்பார்கள். அவர்களுடைய கிரெடிபிலிட்டி, அவர்களுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு தமிழக அரசியல் குதிரை பேரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துதல் என்பது என்னுடைய கோரிக்கை. குதிரை பேரம் என்பது ஒரு ஆட்சி அமைந்த பிறகு பற்றாக்குறை எம்எல்ஏக்களுக்காக அடுத்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை வேறு பகுதிகளுக்கு நகர்த்தி
வாக்கெடுப்பின் போது இல்லாமல் ஆக்குவது குதிரை பேரம், அல்லது 2/3 பங்கு உறுப்பினர்களை அடுத்த கட்சியிலிருந்து உடைத்து தனி அணியாக கூட்டி வந்து இவர்களுக்கு வாக்களிக்க வைப்பது, பற்றாக்குறை இருக்கும் காலத்தில் வைப்பது குதிரை பேரம். ஒரு கட்சியில் ஒரு 25 உறுப்பினர்கள் எந்த விதமான ஒரு பிரிவோ இல்லாமல் பிளவோ இல்லாமல் வாக்களிப்பில் பங்கேற்பது என்பது குதிரை பேரமாக கருத முடியாது. ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் மட்டுமே இருக்கிறார் என்றால் அவர்தான் அந்த கட்சி. அவர் அந்த ஆளும் கட்சிக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு இருக்கிற கட்சிக்கு ஆதரவளிப்பது என்பது குதிரை பேரமாகாது. அவர்தான் அந்த கட்சி. ஸோ அவருடைய முடிவே இறுதியானது. அவர் குதிரை பேரத்தில் வராது. இப்படி எந்தவித வகையிலும் அடிப்படை முகாந்திரம் இல்லாத வகையில் இருக்கிற இந்த செயல்பாடுகளை குதிரை பேரம் என்று சொல்ல முடியாது. நான் கொடுத்த தரவுகள் அடிப்படையில் இருக்கிற ஏதேனும் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது குதிரை பேரமாக கருத முடியும். அப்படி இருக்கிற அவையே சட்டப்படி குதிரை பேரமாக உச்சநீதிமன்றம் அங்கீகரிக்கவில்லை. அதை சார்ந்து எந்த விதமான முடிவுகளையும் அறிவிக்கவில்லை. ஏக்நாத் சிண்டே 2/3 பங்கு உறுப்பினர்களாக வெளியே வந்து அவருடைய தலைமையில் ஆட்சி அமைக்கிற பொழுதும் அது அங்கீகரிக்கப்பட்ட பிளவாகவே கருதப்பட்டது. அதுவும் குதிரை பேரமாக இருக்காது. பல மாநிலங்களில் இந்த குதிரை பேரங்கள் நடந்திருந்தாலும் அதன் அடிப்படையில் எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்வதும், பதவிகள் ராஜினாமா செய்கிற பொழுதே ஃப்ளோரில், அதாவது சபையில் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். அப்பொழுது ஒரு 118க்கு 107 எம்எல்ஏக்கள் இருக்கிற கட்சி பெரும்பான்மையாக இருந்தாலே போதுமானது. இந்நிலை நீடித்தால்தான் அது குதிரை பேரத்திற்கான அடிப்படை முகாந்திரமாகவே கருத முடியும். 135 எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்ற ஒரு அரசு குதிரை பேரத்தை நடத்த வேண்டிய அவசியமில்லை. இன்று 6 மாதங்களுக்கு இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகுதான் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர முடியும் எதிர்க்கட்சிகள். அதுவரை அவருக்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது அவர் எம்எல்ஏக்களை கொண்டு வர வேண்டிய நிலை இல்லாத போது அந்த எம்எல்ஏக்கள் தாங்களாக முன்வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியில் இணைவதை குதிரை பேரம் என்று சொல்வது அடிப்படை அறிவற்ற செயல், அடிப்படை முட்டாள்தனமான செயல். இதை யாரெல்லாம் தலைவர்கள் சொல்கிறார்களோ அவர்களுக்கு கடந்த கால இந்திய அரசியல் தெரியவில்லை. இந்தியாவில் மாநிலங்களில் நடந்த ஆட்சிகளினுடைய அடிப்படைத்தன்மை தெரியாதவர்கள் தான் இப்படி பேசுவார்கள், அல்லது இந்த அரசின் மீது அவதூறு பரப்புவது இவருடைய நோக்கமாக இருக்கிறது. தமிழிசை பேசியதைப் போல 5 ஆண்டுகளில் 15 நாட்கள் என்பது மிகப்பெரிய ஒரு காலம் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காணொளியை கேட்பவர்கள் லைக் மற்றும் ஃபாலோ, கமெண்ட் செய்யுங்கள். வழக்கமான கோஷத்தை நானும் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.